உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாம் அம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சாஸ்திர படிப்பை பத்தி அம்மா சொல்லியிருந்தாங்க. சாஸ்திர படிப்பு அவசியம் இல்ல. பண்டிதர் சொன்னாரு, நான் சாஸ்திரம் படிச்சதுனால நான் நிறைய மேலான நிலையை அடையவே இல்லம்மா. மெடிடேஷன் பண்ணியிருந்தா கூட நான் நிறைய அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. சாஸ்திர படிப்பு அவசியம்தான், ஆனா அதுக்குள்ளேயே நம்ம முழுகிடக்கூடாது. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை படிச்சுட்டோமா, அதை அனுபவபூர்வமா நம்ம உணரணும், இறைவன் கிட்ட அதை அனுபவிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்புறம் கள்ளம் கபடமற்ற நம்பிக்கை நம்ம எப்படி குரு மேல வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, சந்தேகமே இல்லாத நம்பிக்கை முதல்ல நம்ம குரு மேல வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பதிவை பார்த்தா நம்மளுக்கு இன்னும் தெளிவா புரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் 12 மணிக்கு அம்மா எல்லாருக்கும் வாழைப்பழம் பிரசாதம் கொடுத்துட்டு அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ மணி 4:30 ஈவினிங் டைம் 4:30. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சோ இப்ப இதுல நடக்கிற சம்பவத்தை நம்ம வீட்டோட லைட்டா கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆசிரமத்தை பத்தி தான் அம்மா சொல்றாங்க. பட் நம்ம ஆசிரமத்துல இருக்கிற மாதிரியே அதை கவனிச்சுட்டு நம்ம வீட்டை கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க கவனிக்கும் போதே உங்க வீட்டை மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஆசிரமத்தை நினைச்சுக்கிட்டே அதை கவனிங்க. அப்பதான் நம்மளுக்கு அம்மா கூட இருக்கிற மாதிரி அந்த உணர்வு தான் நம்மளுக்கு பாக்கியமே. சோ அப்படியே நினைக்கலாம். நினைச்சிட்டு கடைசியா நம்ம வீட்டோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் படிக்கிற கவனிங்க. பிற்பகல் 4:30 மணி அம்மா கீழே உள்ள தியான அறைக்கு வந்தார். 1 மணி நேரம் பிரம்மச்சாரிகளோடு அமர்ந்திருந்தார். பிறகு இங்கு என்ன நடக்கிறது என்று கேள்வியுடன் சமையல் அறைக்குள் நுழைந்தார். சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த காயத்ரி, குஞ்சுமோல் மற்றும் சில பெண்கள் அம்மாவை கண்டதும் எழுந்தனர். மீண்டும் ஒரு முறை அம்மாவின் சமையல் அறை திடீர் விஜயம் சோதனையும் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்தவாறு அவர்கள் அம்மாவுக்கு பின்னால் நின்றார்கள். அம்மா தாங்கள் செய்யும் சிறிய தவறுகளையும் ஒழுங்கின்மையையும் பொருள்களை தூய்மையாக வைக்காததையும் உடனே கையும் காலுமாக பிடித்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரிந்த விஷயமாகும். அவர்கள் இந்த பயத்துடன் அவ்வாறு ஏதாவது சிறு தவறையும் கண்டுபிடித்தால் கிடைக்க போகும் திட்டுகளையும் அதனை தொடர்ந்து வரும் நீண்ட அருமையான சத்சங்கத்தையும் எதிர்பார்த்தவாறு நின்று கொண்டு இருந்தனர். புரியுதா? அம்மா கிச்சனுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்மள ஆசிரமத்துல இருக்கோம், நம்ம தான் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒருத்தவங்க காய்கறி நறுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க அந்த இடத்துல சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். சமையலுக்கார எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் அங்க உட்கார்ந்துருக்கோம். திடீர்னு அம்மா உள்ள என்ட்ரி ஆறாங்க. என்ட்ரி ஆனோடனே நம்மள குருபாவத்துல தானே அம்மாவை பாக்குறோம், அங்க குருபாவத்துல தானே பார்க்க முடியும். சோ குருபாவத்துல அம்மா இருக்கிறதுனால நமக்குலாம் உடம்புலாம் நடுங்கும். ஐயோ அம்மா வந்துட்டாங்க, எப்படி டீச்சர் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு எழுந்து நடுவுல ரவுண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா கேட்பாங்க தெரியுமா? இங்க வா, நீ முடிச்சியா, நோட்டட், நீ என்ன பாத்துட்டு இருக்க, நீ எது நோட்ட அப்படின்னு போது அப்படியே அள்ளு கிளம்ப வீதியில இருப்போம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்தது நம்மள எங்கேயாவது கேட்டுற போறாங்க பயத்துல அப்படியே கையெல்லாம் நடுங்கிடும். அப்படி நடுங்கும் போது அப்படியே மிஸ் அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்பாடா அப்படின்னு திரும்ப இப்படி ஒரு டர்ன் பண்ணா முடிஞ்சது, ஹார்ட்டே வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி அப்படி ஒரு பீதியிலே எல்லாரும் நிக்கிறாங்களாம். அம்மா ஐயோ செக் பண்றாங்க, உள்ள போயிட்டாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு பயத்திலேயே அவங்க நிக்கிறாங்களாம். அப்ப அம்மா பாத்திரத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அம்மா நேராக சமையல் பொருட்கள் வைத்திருக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றார். அனைத்தும் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றனவா என்று பார்த்தார்.
அங்கு அம்மாவின் கண்களுக்கு குறைகள் ஏதும் தெரியாமல் திரும்பி அடுப்படிக்கு வந்தபோது அங்கு இருந்த பெண்கள் அனைவரும் சிறிது நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் சமையல் அறைக்கு வந்த அம்மா ஒவ்வொரு பாத்திரத்தையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார். அந்த அறை மூலையில் வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய பாத்திரம் ஒன்றை கண்ட அம்மா அதன் அருகில் சென்று கையால் தொட்டு பார்த்தார். அதனுள் என்ன இருக்கிறது என்று கவனித்தார். அதன் பின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தமது அதிருப்தியை சிறிதும் காட்டிக் கொள்ளாமல் அந்த பாத்திரத்தை தூக்க முயன்றார். அம்மாவின் இந்த செயலை கண்ட பெண்கள் அனைவரும் அம்மாவுக்கு உதவ அருகில் வந்தனர். அவர்களை தடுத்த அம்மா, நில்லுங்கள், யாரும் இதை தொட வேண்டாம். 2 வாரமாக யாரும் கவனிக்காமல் அழுக்காக இங்கேயே இருக்கிறது. சென்ற முறை அம்மா இங்கு வந்தபோது இதை பார்த்தேன். நான் சொல்லாமலேயே யாராவது கழுவிருக்கிறீர்களா என்று பார்த்து கொண்டு இருந்தேன் என்று சொன்ன அம்மா அந்த பாத்திரத்தை தொட்ட தமது கரத்தை காட்டினார். அவரது உள்ளங்கையில் கரியும் அழுக்கும் படிந்திருந்தன. இந்த பாத்திரத்தில் உள்ள கரியையும் அழுக்கையும் பார்த்தீர்களா? இது உங்கள் அலட்சிய மனோபாவத்தை காட்டுகிறது. யாருக்காவது கவனம் இருக்கிறதா? இந்த பாத்திரம் இப்படி மூலையில் அடுக்கு படிந்து கிடக்கும்படி இதை முன்பே பார்த்திருந்தால் இப்படி மூலையில் அழுக்கு படிந்து கிடக்கும்படி விட்டிருக்க மாட்டீர்கள். ஆசிரமத்திற்கு சேவை செய்வது ஆசிரம பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நேரடியாக அம்மாவிற்கு சேவை செய்வதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப அப்படியே டக்குன்னு கேட்ச் பண்ணணும் பாருங்க. சோ அம்மா உள்ள பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. கவனக்குறைவால அந்த பாத்திரம் விளக்காமையே கறி பிடிச்சி அது அப்படியே இருந்திருக்கு. ஓகேவா? சோ போன வாரமே அம்மா அதை பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டு யாராவது கழுவுவாங்கன்னு அம்மா நினைச்சிருக்காங்க போல, பட் யாரும் அதை கழுவல. அதுக்கு அம்மா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. ஆசிரமத்துக்கு சேவை செய்வதும் ஆசிரம பொருள்களை கவனமாக பார்த்து கொள்வதும் அம்மாவை டைரக்டா பார்த்துக்கிறதுக்கு சமமா. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம ஆசிரமம் போகும்போது சாப்பிடுறோம். சில பேர் என்ன பண்றாங்க, சாப்பிட்டுட்டு அந்த தட்டை அப்படியே எடுத்துட்டு போய் ரூம்ல சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரூம்ல அங்க இருக்காங்க, குழந்தைங்க வச்சிருக்காங்க, சோ நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல யாருக்காவது சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த தட்டை திரும்பவும் எடுத்துட்டு நம்ம எங்க வைக்கணும்? கேன்டீன்ல வைக்கணும்ல. எத்தனை பேர் அதை வைக்காம வீட்டுக்கு போயிருப்போம் சொல்லுங்க பாப்போம். காஃபி குடிக்கிறேன்ற பேர்ல அந்த டம்ளரை எடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு வரேன், அங்க வரேன், இங்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு கண்ட இடத்துல வச்சுட்டு எத்தனை பேர் போயிருப்போம். அதாவது நானே பார்த்திருக்கேன் கண்ணால. இந்த மாதிரி எடுத்துட்டு போகாம அப்படியே அங்க வச்சுட்டு போறது. இன்னொரு அவங்க எடுத்துப்பாங்க, இவங்க எடுத்துப்பாங்க, கடைசியில யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ரூம்ல பக்கத்து கேன்டீன்ல இருக்கு, அதாவது அங்க இருக்கிறது ஒரு 2-3 கேன்டீன் வச்சுப்போம், 2 கேன்டீன் வச்சுப்போம். 3 இடம் அப்படின்னா ஃப்ரீ சாப்பாடு ஒண்ணு, இந்தியன் கேன்டீன் ஒண்ணு, இன்னொரு கேன்டீன் ஒண்ணு, 3 இருக்கா? அப்போ இங்க தட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேன்டீன்ல இருந்து தட்டு எடுத்துட்டு வர்றது, அப்புறம் இந்த கேன்டீன்ல இங்க ஃப்ரீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த தட்டை இங்கேயே வச்சுட்டு போறது. அப்ப எந்த கேன்டீன்ல எடுத்தோமோ அந்த கேன்டீன்ல ரிட்டர்ன் வைக்கணும்ல. சோ அப்ப நம்மளே எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம். அம்மா கேள்வி கேட்கிறாங்க பாருங்களேன், நம்மளதான் கேட்கிறாங்க. ஓகேவா? எவ்வளவு மிஸ்டேக் பண்றோம். அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, ஆசிரம பொருட்களை கவனமா நீ பாத்துக்கிறது அம்மாவை பாத்துக்கிறதுக்கு சமமா. அது மட்டும் இல்லாம ஆசிரம வேலைகளை நம்ம சேவை செய்யறோம் இல்லையா, அது அம்மாவுக்கு டைரக்டா சேவை செய்யறதுக்கு சமமா. அப்ப எல்லாரும் இனிமேல் சேவை செய்வீங்களா? யாருக்கெல்லாம் அம்மாவை பாத்துக்கணும்னு ஆசை இருக்கோ ஆசிரமம் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது சேவை செய்யுங்க. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், நான் லாஸ்ட் டைம் வெஸ்டர்ன் கேன்டீன்ல பாத்திரம் விளக்குனேன். அப்ப அம்மா ரூம்ல அம்மா சாப்பிட்ட தட்டை நான் விளக்குனதுக்கு சமம் தானே அது. நம்ம இப்ப கிழங்கு வெட்டணும், அங்க இருக்கிற ஏரியாவில நம்ம பெருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம அம்மாவுக்கு டைரக்டா செய்யற செயல் தானே. கரெக்ட் தானே? அதெல்லாம் எவ்வளவு பெரிய செயல். சோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே தோணி அதை பண்ணணும். இப்ப எனக்குலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும், சோ நம்ம அம்மாக்கு போய் இதை பண்ணல. நிறைய பேருக்கு அவங்களுக்கா தோணும். சோ இது கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கா தோன்றதுதான். அதுல நம்மளோட கர்மாவும் எக்கச்சக்கமா கழியுது. சோ இப்ப இது வரைக்கும் நம்ம ஆசிரமம் போயிருக்கோம், ஏதாவது ஒரு சேவை செஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே அம்மாக்கு நம்ம டைரக்டா செஞ்சதுக்கு சமமா. ஆக்சுவலி நாங்க ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா எப்பவுமே இதை நாங்க உணர்வோம். அதாவது கிழங்கு வெட்டுறது அப்படின்றது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய விஷயம். லாஸ்ட் இயர் கூட நான் கிழங்கு வெட்டி இருக்கேன்.
ஓகே, சோ அந்த நேரத்துல நான் வந்து எப்படின்னா அம்மாவுடைய நாம ஜபத்தை சொல்லிக்கிட்டே நாங்க வந்து அந்த கிழங்கெல்லாம் வெட்டியிருக்கோம். ஆனா இந்த வாட்டி நாங்க வெட்டும் போது எல்லா கோபியர்களா போயிருந்தோமா, எல்லாரும் வந்துட்டு கிருஷ்ணாவை பத்தி பேசிக்கிட்டே, கிருஷ்ணாவை பத்தி நினைச்சுக்கிட்டே, கிருஷ்ணாவை வந்து கிண்டல் பண்ற மாதிரி, கிருஷ்ணாவோட மனைவிகள் நம்மலாம் கிருஷ்ணாக்காக காய் வெட்டிக்கிட்டு இருக்கோம், அவர் சாப்பிடறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீலோடயே நாங்க வந்து வெட்டிட்டு இருந்தோம். சோ எல்லாமே ஒண்ணுதான், நாம ஜபம் சொன்னாலும் ஒண்ணுதான், இறை சிந்தனையிலேயே நம்ம இருந்து அதை வெட்டுறதும் ஒண்ணுதான் இல்லையா? அப்போ அது எல்லாமே போய் சேர்ந்திருக்கும் இல்லையா அம்மாவுக்கு. அம்மா சொல்றாங்க பர்சனலா எனக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு. சோ அதுதான் நம்ம செய்யற சேவைகள் எல்லாமே அம்மாக்கு அங்க டைரக்டா போய் சேருது. அதாவது டைரக்டா செய்யறதுக்கு சமம்னு சொல்றாங்க. சோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும், அப்பதான் நம்மளால சந்தோஷமா பண்ண முடியும். இது போன்ற சேவைதான் உங்களுக்கு அம்மாவிடம் உள்ள உண்மையான அன்பை காட்டும். நீங்கள் உங்களிடத்தில், உங்கள் பொருட்களிடத்தில் எவ்வளவு அக்கறை காட்டுகின்றீர்களோ அத்தகைய அக்கறையை இந்த பொருளிடமும் காட்ட வேண்டும். அத்தகைய அக்கறை இல்லாத ஒருவர் ஆன்மீக வாழ்விற்கு தகுதி இல்லாதவர். பாருங்கடா, டே நம்மளையும் தாண்டா சொல்றாரு. ஒரு நிமிஷம் நம்ம கிச்சனை நினைச்சு பாருங்கடா, எப்படி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பல பலன்னு வச்சிருப்பீங்க. நானும் வந்து கிச்சன்ல வந்து ஓரளவுக்கு தான் நீட்டா வச்சிருப்பேன். எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னா இல்லவே இல்லை. அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவை இப்படி கேள்வி கேட்கிறாங்களே, என்னெல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் கேட்கறதுக்கு ஆளே வீட்டுல கிடையாது. அப்போ வந்து நான் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிட்டேன், அம்மா அப்ப என்ன மட்டும் என்னம்மா நீ ஜாலியா வச்சிருக்கேன், ஏமா ஒரு கேள்வியும் கேட்கல நான் நினைச்சேன். இப்ப உடனே அம்மா ஞாபகப்படுத்துறா, கேட்கலையா? போன வாரம் தான் உன் மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? மாமியார் கழுவி ஊத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? அது நான் தான். ஐயோ நீ தானாமா? அதுக்கு நேத்து கூட உன் ஹஸ்பண்ட் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு எத்தனை நாள் உள்ளதை இன்னும் இங்க வச்சிருக்கேன்னு கேட்டாரா இல்லையா? அது நான் தான், அவங்க கிடையாது. நான் வர என் ஹஸ்பண்ட் தான் கேட்கறேன்னு நினைச்சு ஒரே திட்டு, நீ கிளீன் பண்ண, நீ ஏன் எடுக்க, நீ பார்த்தல, நீ எடுக்க வேண்டியது, நான் வர ரிட்டன் வேற கத்துனேன். இப்பதான் ஞாபகம் வருது. அம்மா சொல்றா, ஹலோ அது அவங்கலாம் கிடையாது, நான் உன் புருஷனாவது ஃப்ரிட்ஜை திறந்து இந்த கேள்வி கேட்கறதாவது நான் உள்ள பூந்து கேட்டேன். இங்க வா, எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த பொட்டலத்தை உள்ள வச்சேன்? ஐயோ ஆமா வச்சு எப்படி ஒரு மாசம் இருக்கும். அவ்வளவுலாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். சோ அப்ப வந்து அப்போ அம்மா வந்து இங்க நேர்ல நம்ம கூட இங்க வந்து நேர்ல இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரு மூலமா வேணாலும் அம்மா நம்ம கிட்ட எப்படி கேள்வி கேட்கறாங்க பாருங்க. சோ அவங்க மேல நம்ம கோவப்படக்கூடாது, கேட்கறதே அம்மா நம்ம நினைக்கணும். அப்படிதான், அதாவது நம்ம வந்து நீட்டா இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்ப எங்க மாமியார் கூட இப்ப வந்து எங்க வீட்டுல கால் வச்சாலே பிசு பிசுன்னு ஒட்டுது, என்னதான் நீ குடும்பம் நடத்துறே தெரியல, துடைக்கிறது இல்ல, பெருக்கிறது இல்ல, இந்த ஷூவை சாக்ஸ துவச்சியா அப்படின்னு. இத்தனைக்கும் வந்துட்டு நாங்க நேற்று வெள்ளப்படி, எப்பவுமே சாக்ஸ் வந்து லீவ் டேஸ்ல நம்ம துவைப்போம், 2 செட் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து வெளில போயிட்டோம். சோ சாக்ஸ் துவைக்கும் போது நானும் மறந்தே போயிட்டேன், நைட்டு தான் லேட்டா வந்துட்டோம். அப்ப அடுத்த நாள் காலைல பழைய சாக்ஸே போடுற மாதிரி இருந்தது. அவ்வளவுதான் என் மாமியார் பாத்துட்டாங்க, ஒரே கத்தி, இது என்னதான் குடும்பம் நடத்த தெரியல. அப்போ இப்பதான் நான் நினைச்சு பாக்குறேன், அது என் மாமியார் இல்ல, அமிர்தானந்தமை மாமியார். இப்பதான் தெரியுது அது என்னுடைய குருன்னு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். அம்மா அப்ப நீதான் என்ன கழுவி ஊத்துனியா அன்னைக்கு? ஒண்ணு பண்றதில்ல, அது செய்யறதில்ல, இது செய்யறதில்ல, அப்ப பார்த்தாலும் போனும் கையுமா ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு. அப்ப அப்படி பேசினாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, வா இது மாமியார் இல்லம்மா, மாமியார் ரூபத்துல வந்திருக்கிற என்னுடைய அமிர்தா அம்மான்னு நான் நல்லா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சோ அப்ப நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வீட்டையும் நினைச்சு பாருங்க. அம்மா சொல்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை சுத்தமா வச்சுக்கிறது தான் ஆன்மீகத்திற்கு முதல் படியா. அது இல்ல அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை வாழ்றதே வாழலன்னு அர்த்தமா. அப்ப நம்ம வாழ்றோமா இல்லையா? எல்லாம் ஒத்துக்கோங்க, வாழ்றோமா இல்லையா? நம்ம வாழ்றோம். அப்போ அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்டை கூட சுத்தமா வச்சுக்கணும். அம்மா ஆசிரமத்தை சொல்றாங்க, நம்ம லைட்டா வீட்டை கம்பேர் பண்ணிக்கலாம். ஆசிரமம் போனா நம்ம சேவை செய்யலாம், பிளஸ் வீட்டை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அம்மா இப்படி எல்லாம் சொல்லி தராங்க பாருங்க. ஓகே, அடுத்தது அம்மா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க, புற கவனம் சிதறினால் அக கவனமும் சிதறும். சோ உனக்குள்ள இருக்கிற அதாவது அக கவனம், சோ வெளியில இருக்கிற விஷயத்தையே உன்னால கவனமா செய்ய முடியல அப்படின்னா உள்ள இருக்கிற விஷயத்த உன்னால கிளீன் பண்ணவே முடியாதுன்றாங்க. ஆன்மீகத்துக்கு தேவை உள்ள இருக்கிற மாற்றம் தான். சோ வெளியவே உனக்கு மாற்றம் இல்லைன்னா எப்படி உனக்கு உள்ள மாற்றம் வரும்? இப்ப சொல்றாங்க பாருங்க, கடவுள் என்றால் அழகு, தூய்மை. அவர் உலகில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் இடையில் உள்ள இணக்கமாக விளங்குகின்றார். ஒவ்வொரு பொருள், இடம் எதுவாக இருப்பினும், எவ்வளவு மதிப்பற்றவையாக தோன்றினாலும் அவற்றின் பின்னால் இறைவன் இருக்கிறார். சாஸ்திரம் அன்ன பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது.
சமையல் அறையில் உணவு சமைக்கப்படுகிறது. எனவே இந்த இடம் மிகவும் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். சமையல் அறையை ஒழுங்கின்றி அசுத்தமாக வைத்துக் கொள்வது தவறாகும். நீங்கள் பழைய வழக்கத்தை பின்பற்றாதீர்கள். நாம் பழைய ஆரோக்கியமற்ற சுபாவங்களை மாற்ற வந்திருக்கிறோம், அவைகளை வளர்த்து கொள்வதற்கு அல்ல. பாத்தீங்களா, நம்மளதான் அம்மா சொல்றாங்க. சோ உன்னுடைய பழைய இந்த தேவையில்லாத சோம்பேறி குணத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுரு, அதெல்லாம் மாத்த தானே வந்திருக்கோம். சோ சுத்தமா வச்சுக்கோ. கடவுள்ன்றது எங்க இருக்கிறாரு? அழகுலதான் இருக்கிறாரு. அழகு நீ ஒரு பளபளன்னு ஒரு இடத்துல வச்சிருக்க அப்படின்னா அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரு. ஒரு சுத்தமா ஒரு இடத்துல நீ கழுவி தேய்ச்சி வைக்கிறனா அந்த இடத்துல தூய்மையான இடத்துல கடவுள் இருக்கிறாரு. சோ கடவுள் இங்கதான் இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிற ஒரு அசுத்தமான இடத்துக்கு பின்னாடி கூட இறைவன் இருக்கிறாரு. ஆனா நீ அதை பளபளன்னு வச்சுக்கும் போதுதான் அந்த இறைவனுடைய பிரதிபிம்பம் உனக்கு கிடைக்கும், அதனுடைய பலன் உனக்கு கிடைக்கும். சோ அம்மா என்ன சொல்றாங்க, அனைத்தையும் கடவுளா பாரு. கடவுள் இருக்கிற இடம் அதை போய் அசுத்தமா நம்ம வச்சுக்கலாமா? அதை தூய்மை செய்ய. அந்த அழகுதான் இறைவன் சொல்றாங்க, அந்த தூய்மை தான் இறைவன் சொல்றாங்க. அப்படி தூய்மைப்படுத்துற அப்படின்னா இறைவனுக்கு அலங்காரம் பண்றன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இப்ப அதுக்கு தானே மேட்ச் ஆகுது. ஓகே, ஒரு விஷயத்தை நீ இப்ப ஒரு செயல் செய்யற, வீட்டுல இருக்க துணியை மடிக்கிறோம், வீட்டை பெருக்கிறோம், பாத்திரத்துல கழுவுறோம் அப்படின்னா இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு பொட்டு வச்சு சிங்காரிச்சு விடுறதுக்கு சமமா. ஒரு சிலைக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல, வீட்டுக்கு பண்ணாலே இறைவனுக்கு பண்ணதுக்கு சமமா. அப்ப இறைவனுக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டீங்களா, வீட்டுல இருக்க துணியை மடிச்சீங்கன்னா இறைவனுக்கு புது ட்ரெஸ் போடுறீங்கன்னு அர்த்தம். வீட்டை பெருக்கி துடைக்கிறீங்களா, அப்ப இறைவனுக்கு சோப் போட்டு குளிப்பாட்டி விட்டதுக்கு சமமா இருக்கும். வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல விளக்குனீங்களா, அப்ப இறைவனுக்கு நம்ம வளையல் ஆபரணங்கள் அழகான சுத்தமான விஷயங்கள் போட்டு விடுறோம்னு அர்த்தம். அப்படியே கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. அம்மா சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் அம்மா தான் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நீ பண்ற அப்படின்னா அதெல்லாம் இறைவனுக்கு பண்றதுக்கு சமமா. ஆக்சுவலி பாருங்க, இதெல்லாம் என்னமோ எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு, உண்மையாவே எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, இதெல்லாம் நான் துணி, எனக்கு துணி மடிக்க தெரியும், ஆனா நான் எப்படி துணி மடிச்சாலும் அது கலைஞ்சுதான் இருக்கு. அது ஏனே எனக்கு தெரியல, அதுல கவனமும் போக மாட்டேங்குது. இப்ப அம்மா எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு பண்ணு. கிருஷ்ணனை அழுக்கா வச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்றத பார்த்தா, அம்மா சொல்றத பார்த்தா நான் கிருஷ்ணனையே அழுக்கா வச்சிருக்கணும்னு தோணுது. ஆனா வீடெல்லாம் அதெல்லாம் அம்மா தொடச்சு, நான் தொடக்கலப்பா. அம்மாவே இறங்கி எப்படிதான் வருவாங்கன்னு தெரியல. அம்மா வீட்டெல்லாம் பெருக்கிடுவாங்க, வீட்டெல்லாம் தொடச்சிருவாங்க. ஆனா குழந்தைங்க இருக்கிறதுனால அடிக்கடி அழுக்காயிட்டே இருக்கும், அழுக்காயிட்டே இருக்கும். இப்பதான் பெருக்கிட்டு வருவோம், அதுங்க ஏதாவது விளையாடுற பேர்ல எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருங்க. அதனாலேயே எனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்பதான் நான் பண்றது. ஓகே, இப்ப அம்மாவே எனக்கு சொல்ற மாதிரி இருக்குது பாரு, உனக்கு கிருஷ்ணா அழகா வச்சுக்கணுமா வேணாமா? எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா அழகுன்னு சொல்றல, வீட்டை சுத்தமா வச்சுக்க, அப்ப கிருஷ்ணன் இன்னும் அழகாயிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது பாப்போம். பிறகு அம்மாவே அந்த பெரிய பாத்திரத்தை தூக்கி கொண்டு குழாய்க்கு சென்றார். மறுபடியும் பெண்கள் அனைவரும் அதை கழுவ முன்வந்தனர். ஆனால் அம்மா அதற்கு சம்மதிக்கவில்லை. தாமே அதை கழுவினார். பாத்திரத்தை தேய்த்து கழுவிய பின் அதை முன்பு இருந்த அதே இடத்தில் தரையை பெருக்கி சுத்தம் செய்த பின் கழுவியதை வைத்தார். அங்கிருந்த பெண்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. பாருங்கடா, அத கழுவி அம்மா வைக்கிற இடத்த கூட தொடச்சிட்டு வச்சாங்களாம். ஐயோ என் தங்கமே, இதெல்லாம் கேட்கும்போது என் தங்கம் என்னமா வேலை செய்யுதுன்னு இருக்கு. தங்கம், எங்களுக்குள்ள பூந்து நீங்களே வேலை செஞ்சிருங்க. இப்ப நம்ம எல்லாரும் அம்மா கிட்ட கேட்போம், அம்மா 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 ப்ளீஸ்மா, அம்மா நாங்களாம் ஒரு முட்டாள்மா, எங்களுக்கு வேலை கூட செய்ய தெரியாதுமா, அம்மா நீயே உள்ள பூந்து என்ன செய்யணுமோ செஞ்சிருமா. நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்குட, செய்யணும்னு தோணுது, ஆனாலும் அது வரமாட்டேங்குது, சோம்பேறித்தனம் வந்துருதுமா, அப்பப்ப மிஸ்டேக் பண்ணிடுறோமா. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க எங்களுக்குள்ள இறங்குங்கம்மா, இறங்கி நீங்க சுத்தம் செய்யுங்கம்மா, நம்ம செய்யறோம்டா. ஓகேவா? எல்லாரும் இன்னைக்கு சுத்தம் பண்றோம். என் வீட்டுல இப்ப என்ன நான் சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல துணியை தான் மடிக்கணும், வேற எல்லாமே ஓகே பர்ஃபெக்டா இருக்கு. இந்த துணி தான் எப்படி இருந்தாலும் அது ஒழுங்காவே இல்லை, மற்றதெல்லாம் ஓகே தான். சோ அம்மா நீங்க இறங்கி, மற்றதெல்லாம் ஓகேன்னு சொல்ற கூடாது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுருவோம். அம்மா எது இதெல்லாம் சுத்தம் இல்லையே எல்லாத்தையும் இறங்கி நீ செய்யுமா, வாமா நம்ம சேர்ந்து செய்வோம். ஓகே ஓகே. அடுத்தது, தினசரி மாலை 6:30 மணிக்கு பஜனை ஆரம்பமாகும். தினமும் நடக்கும் ஒரு சம்பவமாக இருந்தாலும் அம்மாவுடன் பஜனை பாடுவதில் யாருக்கும் சலிப்பு தோன்றுவது இல்லை. அம்மா மிகவும் சிறு வயதிலேயே பாடல்களை இயற்றவும் பாடவும் ஆரம்பித்தார். அம்மாவின் பஜனை அவரது தெய்வீக பக்தியை வெளிப்படுத்துவதாக அமையும்.
தினமும் அவரது பஜனையை கேட்க வருபவர்களின் உள்ளங்கள் உயர்ந்த தெய்வீக நிலைக்கு உயரும். இந்த பஜனையால் ஒருவரது மனமும் அவரது இஷ்ட தெய்வத்திடம் செல்வது எளிதாக இருக்கும். குறிப்பாக அன்று இரவு அம்மா பஜனை பாடிய போது அவர் உடல் முழுவதும் ஆன்மீக பேரொளியால் ஒளிர்ந்தது. அம்மா பகலந்தியில் என்ற பாடலை பாடினார். இங்க பாருங்க, அம்மா ஆக்சுவலி வந்துட்டு இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்களாம், ஆசிரமத்துல நிறைய பேர் ஆசிரமத்துக்கு வராங்க, ஆனா பஜனை பாடும் போது எல்லாம் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அம்மா சொல்றாங்க, உனக்கு அம்மாவுடைய அருள் வேணுமா வேணாமா, உனக்கு அம்மாவுடைய அருள் வேணும்னா பஜனை அட்டன் பண்ணு ஓப்பனா சொல்லிட்டாங்களாம். அப்ப அதுல எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பாத்துக்கோங்க. ஏன்னா அம்மா பக்தியில திளைச்சி இறைவனுக்காக பாடுறாங்க இல்லையா, அப்ப அந்த தெய்வீக அருள் வந்து அப்படியே நமக்கெல்லாம் அந்த பக்தியை தூண்டி சுண்டி எழுப்பும். அப்போ ஆசிரமத்துல மட்டும் இல்ல, நீ வீட்டுக்கு வந்துட்டா கூட நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு கிருஷ்ணா மேல ஃபீலிங்கே வர மாட்டேங்குது, எனக்கு வீட்டுக்கு வந்தாலே கடவுள் மேல ஃபீலிங்ஸே போயிடுது. அப்பெல்லாம் இருக்காதான், அள்ளி அள்ளி நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிடுவாளாம். ஃபீலிங்ஸ் குறையவே குறையாது, எந்நேரமும் ஃபீலிங்ஸ்லயே இருக்கலாம். அதனால பஜனையை அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? அம்மாவே டைரக்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. அம்மா பாடல் பாட தொடங்கினார். அப்போ அம்மா பாடலில் ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடியவாறு உயர்ந்த தெய்வீக நிலையை அடைந்தார். மாலை நேரம் வானவெளியை அம்மாவின் பாடலால் எழுந்து ஆன்மீக அலைகள் நிறைந்தன. இறுதியில் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக அம்மா இந்த வரிகளை பாடினார். கேலியாக நினைக்கின்றாயோ என் மனம் என்பதை அறியேன், இந்த கதி வந்தென்ன காரணம், உன் திருநாமம் ஓதாததாலா, மனம் நொந்து எப்போதும் நின் பதமலரை தேடுகின்றேன், தருக எனது இருதயத்தில் இனிய பக்தி ரச அமுதத்தை. சோ எனக்கு பக்தி கொடுங்கன்ற மாதிரி அம்மா வந்து கேக்குறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் மலையாள பாட்டு, அது தமிழ் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியாத, அதாவது டிரான்சாக்ஷன் வந்து டைரக்டா இருக்காதுல, கொஞ்சம் மிஸ்மேட்சா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது, அம்மாவின் அழுகை அங்கிருந்த அனைவரின் உள்ளத்தையும் உருக செய்தது. யாராலும் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. சிலர் அம்மாவை போலவே வாய்விட்டு அழுதனர். எங்கும் ஆன்மீக பேரானந்தம் நிறைய அனைவரும் தமக்குள் உள்ள ஆத்மானந்தத்தில் மூழ்கினர். திடீரென நீண்ட பெருமூச்சு விட்ட அம்மா அழுகையை நிறுத்தினார். உடல் ஆடாமல் அசையாமல் சிலை போல இருந்தது. நீண்ட நேரம் அம்மா அசைவின்றி இருப்பதை கண்ட அனைவரும் பயந்து விட்டனர். பாதி கண்களை மூடியவாறு தியான நிலையில் அம்மா வெகுநேரம் அமர்ந்திருந்தார். அகத்தில் நிறைந்திருந்த பேரானந்தமான அவரது முகத்தில் பேரானந்த ஒளி அவரது முகத்தில் ஒளிர பிரகாசித்தார். இந்நிலை வெகுநேரம் தொடர்ந்தது. சில பிரம்மச்சாரிகள் பஜனை அம்மாவை இவ்வுலக நினைவுக்கு கொண்டு வரும் என்று கருதி மெதுவாக பாட ஆரம்பித்தனர். சோ அம்மாக்கு ரொம்ப நேரம் கண்ணையே திறக்கலையா, சரி திரும்பவும் பஜனையை பாடுவோம், அம்மா வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக பாட ஆரம்பிச்சாங்களாம். சீதாராமா 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 போல், ராதேஷாம் 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 போல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க போல. சூப்பர்ல. இந்த பாட்டை லாஸ்ட் டைம் கூட அம்மா பாடினாங்க இந்த பாட்டை. பாருங்க, சீதாராம் ராதேஷாம் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு அன்ப, ஒரு காதல் உணர்வை, ஒரு ஆண் பெண் இல்ல அப்படின்னா படைப்பு கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரு ஆண் பெண் இணையும் போதுதான் ஒரு உயிர் வந்து பிறக்குது. அதே மாதிரிதான் பிரம்மம் மட்டும் தனியா இருக்கும் போது எந்த உயிரும் பிறக்கல. ஏன் அப்படின்னா பிரம்மம் வந்து நிர்குணம். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து எந்த ஒரு உணர்வுக்கும் அப்படியே எல்லாமே இருக்கு, பட் அந்த ஒரு தூய்மையான அந்த நிலையிலேயே இருப்பாங்க. அது படைக்கவே இல்லை. ஆனா அதோடைய ஆற்றல் பிரம்மத்தோட இணையும் போதுதான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. ஆண், அதுதான் ஆண் பெண்ணு தனியா பிரிச்சு சொல்றோம். ஆண் அப்படின்றது அது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். ஆண் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதிரில இருக்கக்கூடிய பெண் கிட்ட இருக்கும், பெண் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அந்த ஆண் கிட்ட இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இணையும் போது கலக்குறாங்க. சோ அந்த கலப்புலதான் அந்த புனிதமான அந்த உணர்வுகளை உருவாகுது. அப்படிப்பட்ட அந்த உணர்வு வார்த்தை தான் சீதாராம் ராதேஷாம். அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது அம்மா திரும்ப வருவாங்க இல்லையா, எப்படி பிரம்மச்சாரிகள் பாடுறாங்க பாருங்க. பாடல் மெல்ல மெல்ல உயர்ந்து இறுதியில் உச்ச நிலையை அடைந்தது. இதயம் உருக அனைவரும் பாடினர். அப்போது அம்மாவிடம் இருந்து ஆனந்த சிரிப்பு வெளிப்பட்டது.
அவரது இரு கரங்களும் தெய்வீக முத்திரையை தாங்கி மேலோங்கி உயர்ந்தன. கண்கள் மூடியபடி இருக்க அவரது சிரிப்பு தொடர்ந்தது. இந்த தெய்வீக நிலையில் சிறிது நேரம் இருந்த அம்மா மெதுவாக உலக நினைவு திரும்ப பெற்றார். ஆசிரமவாசிகள் ஆரத்தி பாடல் பாடினர். ஒரு பிரம்மச்சாரி கோவிலுக்குள் கற்பூர ஆரத்தி காட்டினார். பின்னர் பிரார்த்தனை ஸ்லோகங்கள் சொல்ல பஜனை முடிவடைந்தது. பாத்தீங்களா, அம்மா தெய்வீக சிரிப்பு எந்த அளவுக்கு அது ஆனந்தத்தை அம்மாக்கு கொடுக்குது பாருங்க. அதாவது அந்த வெறும் காளி அப்படின்றத தாண்டி சிவகாலின்னு சொல்லும் போது அது ஒரு ஆனந்தம். கரெக்ட் தானடா? இப்ப சிவன் தனியா சொல்றதை விட பார்வதி சிவன் சொல்லும் போது அதுல ஒரு கலப்பு இருக்குல்ல. அதாவது சிவன் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தானே பார்வதி கிட்ட இருக்கும். அதுதானே தேடுதல். ஒரு புரியுதுங்களா? அதுதான் அழகுன்னு சொல்லுவார். ஆனா அம்மா சொன்னாங்க என்ன அப்படின்னா, ஒரு பெண் கிட்ட ஆண் தன்மையும் இருக்கு, பெண் தன்மையும் இருக்கு. ஓகேவா? சோ எல்லாமே நமக்குள்ள இருக்கு. ஆனா அதுதான் பிரம்மநிலை. பிரம்மநிலை எல்லாமே அதுகிட்ட இருக்கு. ஆனா அனுபவிக்க முடியுதா? அப்போ அது தனியா தன்னை தானே பிரிச்சுக்கும் போது, அது வெளியில இருந்து அதை ஹக் பண்ணும் போது தான் அந்த ஆற்றல், அந்த சந்தோஷ பேரின்பம் நம்மளுக்கு கிடைக்குது. சோ அந்த உணர்வை அனுபவிக்குதான், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வுகளை அனுபவிக்குதான் இந்த உலகமே படைக்கப்பட்டுச்சு. அந்த உணர்வை நம்ம கடவுளோட அடையிறோம் அப்படின்னா அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்தது. அம்மா அதே இடத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் வானத்தில் பதிந்திருந்தன. சிறிது நேரத்திற்கு பின் அம்மா எழுந்தார். ஆனால் இன்னும் அவர் முழுமையாக உலக நினைவுக்கு திரும்பவில்லை. அதனால் அம்மாவால் நடக்க முடியவில்லை. கால்கள் தடுமாறின. 2 பக்தை இருபுறமும் பிடித்தவாறு தமது அறைக்கு சென்றார். பஜனை ஆரம்பித்து 3 மணி நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது இரவு 9:30 மணி. அம்மா பார்வையிலிருந்து மறையும் வரை அனைவரும் அவரையே பார்த்து கொண்டு இருந்தனர். பின்னர் அனைவரும் தங்கள் இருப்பிடம் சென்று தியானத்தில் அமர்ந்தனர். சிலர் உப்பங்கழி கரையில் இங்கும் அங்கும் நடந்தவாறு ஜபத்தில் மூழ்கினர். சில இல்லறவாசிகள் கோவில் வராண்டாவில் உட்கார்ந்து தியானித்தனர். சில பிரம்மச்சாரிகள் கோவிலில் உள்ளே சென்று தியானித்தனர். இவ்வாறு அம்மாவுடன் மறக்க முடியாத அம்மாவின் கருணையால் அளவற்ற தெய்வீக அனுபவங்களை பெற்றவாறு மற்றொரு நாள் கழிந்தது. பாத்தீங்களா, அம்மா கூட இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மெடிடேஷன் தான் என்ன? அது இறைவனுடைய வாழ்றதுதான். இங்க நேர்ல அம்மா கூட வாழ்ந்தாங்க. அம்மா ரூமுக்கு போயிட்டோன்னே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச பாவத்துல திரும்பவும் அம்மா கூட மெடிடேஷன்ல அவங்க முழுகுறாங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கை இல்லையா? இன்பத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? பா, உண்மையாவே அந்த பிரம்மத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இந்த உலக வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இறைவனுடைய ருசியை பருகிறதுக்கு அந்த ஆழ் நிலையில அவரையே நினைச்சுக்கிட்டு வேற எதையும் நினைக்காம அந்த ஆழத்துல நீங்க முழுக்கும் போது அந்த பிரம்மத்தை நம்ம அடைஞ்சிருவோம். ஓகேவா? அம்மா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வர நமக. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.